நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் ட்ரம்ப்னுடைய சமாதான டீல், அதாவது புதுசா ஒரு டீல் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த டொமகாக் மிசைல் வந்து உக்ரைனுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. அதை பத்தின ஃபுல் வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலக அரசியல் எப்பவும் ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி தான் இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் சம்பந்தப்பட்ட டிப்ளமேட்டிக் மூவ் தான் இந்த வாரம் ஃபுல்லா பேசு பொருளா போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட இந்த உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசினாங்க. மற்றும் விளாடிமிர் புட்டின், அதாவது ரஷ்யாவோட பிரசிடென்ட், அவங்களையும் வந்துட்டு சந்திக்க போறதா ஒரு முக்கியமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக ஒரு பெரிய பீஸ் டீல்ல வந்து பேசுறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அதுல உக்ரைன் தன்னோட நிலத்தை வந்து விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உக்ரைன் வந்து ரொம்ப அவசரமா அமெரிக்கா கிட்ட ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டொமகாக் மிசைலை வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, முதல்ல ட்ரம்ப்னோட இந்த சமாதான திட்டம், அதுக்கு என்ன பேர் அவர் வச்சிருக்காருன்னா லேண்ட் ஃபார் பீஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. ட்ரம்ப்னோட பேச்சுகளை உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா அவர் ஒரு அதிரடியான அப்ரோச் வந்து எடுத்திருக்காரு. உக்ரைன்ல நடந்து வரும் சண்டையை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ட்ரம்ப்னோட மெயின் ஐடியாவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டை எங்க நிக்குதோ, அதாவது இப்போ வரைக்கும் எந்த பார்டர்ல அவங்க சண்டை போட்டுருக்காங்களோ அங்கேயே அதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ரஷ்யா இப்போ உக்ரைன்ல எந்த பகுதியில கைப்பற்றி வச்சிருக்காங்களோ, எந்த பகுதியில அவங்க பிடிச்சிருக்கோ அதே ஒரு பேட்டில் லைனா மாத்திக்கிட்டு இப்போதைக்கு சண்டையை அது வரைக்கும் நிறுத்தி வைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த லேண்ட் ஃபார் பீஸ் டீலின் மூலமா உக்ரைன் தன்னுடைய சில பகுதிகளை இழக்க நேரிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. முக்கியமா கிழக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த டான்பாஸ் ரீஜன் போன்ற இடங்களை ரஷ்யாவுக்கு வந்து விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஜெலன்ஸ்கியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே கடினமான ஒரு முடிவு அப்படின்னு பார்க்குறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நிலத்தை நாங்க எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஜெலன்ஸ்கி வந்து இந்த விஷயத்தை வெளிப்படையாகவே ட்ரம்ப் கிட்ட பேசினதாகவும் சொல்லப்படுது. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து உக்ரைன் சுமார் 20% ஆஃப் அவங்களுடைய இடத்தை வந்துட்டு இப்போ வரைக்கும் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இழப்பை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பீஸ் டீலுக்காக நிரந்தரமா ஏத்துக்க சொல்றது வந்து ஜெலன்ஸ்கிக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேலஞ்சா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்தை விட்டுட்டு அவர் இந்த போர்ல வந்து ஒரு டீலை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னா அது அவங்க நாட்டு மக்களிடையே விருப்பம் உண்டாக்கும், அவருடைய பொலிட்டிக்கல் கரியரை அது பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உலக அளவில் நடந்த ஒரு ஆய்வின்படி 2022 இருந்து பிப்ரவரிக்கு அப்புறம், அதாவது 2022 பிப்ரவரிக்கு அப்புறம் சுமார் 1.4 கோடி உக்ரைனர்கள் வந்து தங்கள் வீடுகளை வந்து விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல 65 லட்சம் பேர் வந்து மற்ற நாடுகளுக்கு ரெஃப்யூஜியா வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பக்கத்துல இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிகளுக்கு அவங்க வந்து ரெஃப்யூஜியா இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. இந்த இவ்வளவு பெரிய மக்கள் இடம்பெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நடந்ததுக்கு யாரை குறை சொல்றது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு உலக ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. சரி, இப்போ உக்ரைன் கேக்கும் டொமகாக் வந்து ட்ரம்ப்னுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டொமகாக் மிசைல்ல வந்துட்டு உக்ரைனோட பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட ரொம்பவும் பிடிவாதமா அதை கேட்டுட்டு இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில ஒரு பக்கம் போயிட்டு உக்ரைன் அதிபர் இதை வந்து அமெரிக்கா கிட்ட ரொம்ப இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் மிசைல், இது இந்த ஆயுதத்தை வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க, டொமகாக் மிசைல் ஏன் அவங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு உக்ரைன் கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ATACMS அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணைகள் தான். இதை வந்து பாத்தீங்கன்னா டொமகாக் இந்த ஏவுகணைகளை விட அதிக தூரம் செல்லக்கூடியது. நான் ஏற்கனவே டொமகாக் மிசைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் போட்டிருந்த ஒரு வீடியோல கிட்டத்தட்ட 2500 இருந்து 3000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அது போயிட்டு பிரிசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணும், அதாவது துல்லியமா தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு ஏவுகணை. இது உக்ரைனுக்கு கிடைச்சது அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ள டீப்பா போயிட்டு ராணுவ தளங்கள், சப்ளை லைன்கள் மற்றும் உற்பத்தி மையங்கள், ஃபேக்டரி எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களால தாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தாக்கும் பொழுது ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னா புதின் கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வருவாரு, இல்லனா தொடர்ந்து இந்த சண்டை வந்து நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்பை வந்துட்டு சமாதானப்படுத்தி இந்த மெசேஜ்ல வந்து கேட்டிருக்காரு. சரி, இதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, புதினோட போன்ல பேசின ட்ரம்ப் இந்த மிசைல் சப்ளை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. புதின் அமெரிக்கா இப்படி ஒரு எஸ்கலேஷன் பண்ணுச்சு அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு வார்னிங்கை ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்குதாகவும் சொல்லப்படுது. முதல்ல ட்ரம்ப் எங்களிடம் நிறைய டொமகாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட்டை கொடுத்தாலும் பிறகு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ஏவுகணைகள் வந்து அமெரிக்காவுக்கு தேவை, எங்களது ஸ்டாக்கை வந்து நாங்க குறைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபைனல் டிசிஷன் எடுக்காம தயங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. போரினுடைய ஆரம்பத்தில இருந்தே உக்ரைனுக்கு உலக நாடுகள் பல பில்லியன் டாலர் மதிப்பான உதவிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா அமெரிக்கா மட்டும் இதுவரை 110 பில்லியன் டாலருக்கு அதிகமான ராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை உக்ரைனுக்கு வழங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரின் ரிலேஷனுடைய 2025 கணக்குப்படி இந்த உதவி இவ்வளவு அதிகமா இருந்தும் போர் முடியாம போயிட்டே இருக்கு
அப்படின்றது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம இவ்வளவு உதவிகளை அவங்க வந்துட்டு யுக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, போர் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ரஷ்யாவினுடைய எதிர்வினை மற்றும் உலக நாடுகளுடைய பார்வை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து ட்ரம்பினுடைய இந்த சமாதான முயற்சியை வந்து வரவேற்றாலும் டொமஹாக் ஏவுகணை பற்றி பேசுனதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. டொமஹாக் ஏவுகணை கொடுக்கறது வந்து ஒரு ரெட் லைனா பாக்குறாரு அவரு. இதை மீறி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா உலக நாடுகள் இந்த ரெட் லைனை தாண்டி ரஷ்யாவை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா இப்படி செஞ்சா அது நேரடியா இந்த சண்டையில தலையிடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காரு. உலக நாடுகள் ஏன் கவலையா இருக்காங்க இந்த பிரச்சனைக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் புத்தினிடம் ஹங்கேரியிலும் சரி புத்தாபெஸ்ட்லயும் சரி தனியா ஒரு சப்மிட்டை நடத்த திட்டமிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஐரோப்பிய நாடுகளுக்கு இது வந்து மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள் எதுக்கு பயப்படுறாங்கன்னா, அமெரிக்கா உக்ரைனுடைய நிலப்பகுதியை பத்தி மற்ற நாடுகிட்ட பேசும்போது உக்ரைனோட அரசுக்கு கூட தெரியாம ஏதானும் ஒரு சீக்ரெட் டீல போட்டுருவாங்க அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்துல உக்ரைனை கேட்காம உக்ரைனோட இடத்தை வந்துட்டு ரஷ்யாவுக்கு தாரவாத்து கொடுக்குறது தவறா பார்க்கப்படுது யூரோப்பியன் யூனியன்ல. சோ அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க எல்லாமே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இறுதி முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தை என்பது ஒரு ஹை ஸ்டேக் நெகோசியேஷன் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அவர் வந்து டொமஹாக் மிசைலை ஒரு பார்கெயின் பண்ற சிப்பா தான் வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சமாதானத்துக்கு வாங்க, இல்லனா உக்ரைனுக்கு நாங்க இந்த மிசைலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தினை வந்து மறைமுகமா ட்ரம்ப் மிரட்டுற மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலை ஜெலன்ஸ்கி இருக்குது ஒரே ஒரு வழிதான், நிலத்தை விட்டு கொடுக்காம அதே சமயம் போரை நிறுத்த அமெரிக்காவிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட்டை பெறணும் அப்படின்றது தான் வந்து ஜெலன்ஸ்கியோட ஒரு முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்படுது. இப்போதைக்கு ட்ரம்ப் இந்த ரெண்டு தலைவர்களையும் ஒரே மேடையில வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு வராரு. ஆனா இந்த வாரத்துல உலக அரசினுடைய போக்கஸ் பாயிண்டா உக்ரைன்ல இருந்து விலகி வாஷிங்டன் மற்றும் மாஸ்கோவுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது உக்ரைன் வந்துட்டு முழு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் இப்போ இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இதை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் அண்ட் அமெரிக்கா இவங்க வந்து மூணு பேரும் சேர்ந்து ஒரு பீஸ் டீலுக்காக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பீஸ் டீலுக்கு ஜெலன்ஸ்கியோட, அதாவது உக்ரைன் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ரஷ்யா கிட்ட கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ட்ரம்ப் வந்து டொமஹாக் மிசைலை ஒரு பார்கெயின் சிப்பா வந்து பயன்படுத்தி ரஷ்யாவை இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறதுக்கு மறைமுகமா மிரட்டுறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.